இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் சேலஞ்ச். மேட்ச்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிட்ச் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வாங்க பிட்ச் ரிப்போர்ட்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ச் ரிப்போர்ட். இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த இடம் தான் பவுலிங் பிட்ச்சு. வாங்க இப்போ நம்ம பேட்டிங் பிட்ச் கிட்டே போகலாம். அங்கே தான் பிட்ச் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு அங்கே தான் செக் பண்ண முடியும். அதனால் பேட்டிங் பிட்ச் கிட்டே போவோம், ஏன்னா அங்கே தானே பால் குத்தோம், ஏன்னா அதுக்கிட்ட போவோம். இப்போது இதுதான் பேட்டிங் பிட்ச் கிட்டே வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தா பிட்ச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பவுலர்ஸ்க்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ஸ்மேனால் அவ்வளோ அடிக்க முடியாது. இப்போ ஸ்பின்னர்லாம் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் குத்தி திரும்பணுன்ட்டு பார்த்தா பால் கண்ணாப்புனான்னு எங்கெங்கேயோ போவோம். பேட்ஸ்மேன் கீழே வரும், கீழே அடித்தா மேலே அவர் மண்டே வந்துடும். அதனால் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல நாக் அவுட் ஆகிடுவார். ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்சோட ரூல்ஸ் தான். எப்படி இந்த மேட்ச் நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்குள்ளே நம்ம போகிற முன்னாடி நம்ம எங்கேருந்து பேட்டிங் ஆடணும், எங்கேருந்து பவுலிங் போடணும், எதெல்லாம் வைடு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கணும். அதாவது எதுக்கு நேரம்னா இங்கே ஒரு பம்ப் இருக்குது பாருங்கள். இந்த பம்புக்கு நேராக தான் நம்ம பேட்டிங் நிற்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒத்தையாக ஒரு செடி தருதுங்களே, அந்த செடிக்கு அடுத்ததாக ஒரு ஸ்லாப் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை மாதிரி, அந்த கட்டைக்கு நேராக தான் நின்று பவுலிங் போடணும். ஸோ இப்போது வைடு எது அப்படின்னு பார்க்க போகிறோம். வைடு எது அப்படின்னா இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னால அது வைடு. அதேமாதிரி பின்னாடி பக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு பின்னாடி பக்கம் போயிடுச்சுன்னா அப்படின்னா வைடுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம பேட்டிங் எங்கேருந்து பண்ணணும், பவுலிங் எங்கேருந்து போடணும், வைடு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி அடித்தா ரன்னு, எப்படி அடித்தா அவுட்டுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரன்னு. அப்புறம் எப்படி அடித்தா அவுட்டுன்னு பார்க்கலாம். நம்ம பேட்டில் இப்போ டச் பண்ணுறோம். இப்போ டச் பண்ணுறப்போ டேரெக்டாக ரோட்டுக்கு அந்த பக்கம் குத்துது அப்படின்னா அவுட்டு. அந்த மாதிரி இந்த பக்கம் குத்துனாலும் அவுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஜெயிக்கிறது, எப்படி மேட்சை வின் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வேர்டுக்கெல்லாமல் ரன் வச்சு அதில் யார் அதிக ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இதே மாதிரி யார் செமிஃபைனல் அப்புறம் ஃபைனலுக்கு கப் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 பேரும் தான் டீம் சிவேஷ். நாங்கள் 2 பேரும் ஒரு டீம். நாங்கள் தான் டீம் அக்ஷய். Match 1. AK won the toss and chose to bowl first. Out. Wide. ஓகே, நெக்ஸ்ட் பால் தட்டி விட்ருக்காரு சூப்பரா. தடுத்துறாரு. Paris got out on 6 runs. இப்போ மேட்ச் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே டீமில் பாரிஸ் 6 ரன் வச்சுருக்காங்க, சிவேஷ் 0, டோட்டலாக 6 ரன்ஸ். அண்ட் ஏகே டீமில் 2 பேருமே 0 அடிச்சனால டீம் 0 ரன்ஸ் முடிஞ்சிருச்சு. Match 2. Monish won the toss and chose to bat first. ஓ, பிக் சேஸ், பட் பிடிக்க முடியல. ஸ்டார்ட்.
அவுட்டுங்க. Monish got out on 3. Wide. 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 Nickel got out on 3. 7 to win. Out. Akshay got out on 1. Start. Mithil got out on 3. இந்த மேட்சுக்கான மேட்ச் சம்மரி பார்த்தீங்கன்னா மோனிஷ் டீம் 6 ரன் வச்சுருக்காங்க. அதில் மோனிஷ் 3 ரன், நிகில் 3 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏகே டீம் 4 ரன் வச்சுருக்காங்க. அதில் அக்ஷய் 1 ரன், மிதுல் 3 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட வின்னர் நான் தான் மோனிஷ். Monish won the match. Akay is eliminated from the challenge. தேர்ட் மேட்ச் வந்துட்டோம். என் டீம் மட்டும் வந்து கூட ஆளுக்கணும் பாரிஸ் போயிட்டாரு. அவருக்கு மேலே இவர் வந்திருக்காரு. Match 3. Even. Choose to bat first. Monish won the toss and chose to bat first. Monish out on 3. Out. பேட்டில் பட்டு டேரெக்டாக வெளியில் போயிடுச்சு சொல்லி நம்ம மோனிஷ் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. வாங்க ரீப்ளே பார்ப்போம். ஸ்லோ மோஷனில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டில் அடித்து அப்புறம் தான் வந்து கீழே குத்தி வெளில போயிருக்கு. ஸோ நாட் அவுட் தான் வரும். Sivish finished the match single-handedly. இந்த மேட்சில் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா மோனிஷ் டீமில் மோனிஷ் மட்டும் 3 ரன் அடிச்சு டோட்டலாக டீம் 3 ரனில் இருக்குது. அண்ட் சிவேஷ் 4 ரன் அடிச்சு டீம் ஜெயிச்சிட்டாரு. நாங்கள் இந்த மேட்ச் தோத்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறதுனால ஃபைனலுக்கு டேரெக்டாக போகிறோம். இப்போதைக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காமல் நாங்கள் எல்லா மேட்ச் தோத்துட்டோம். அதனால ஃபைனல் வரல. அடுத்த சான்ஸில் ஃபைனல் வரலாம். டாடா பாய். Final match. Bowl first. Monish won the toss and choose to bowl first. Sivish got out on 1. Vishagun got out on 2. இந்த மேட்ச்சில் சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கான சிவேஷ் டீமில் வந்து சிவேஷ் 1 ரன் அண்ட் விஷாகன் 2 ரன் அடிச்சனால எஸ்கே டீம் 3 ரன் அடிச்சிருக்காங்க. அது தனியாலாவே நிகில் அடித்து மேட்சை ஜெயிச்சிட்டாரு. இந்த சேலஞ்சில் நாங்கள் தான் என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆரஞ்சு கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சேலஞ்சு முடிஞ்சிச்சு. இந்த சேலஞ்சோட வின்னர் இவர் தான். இவரும் இந்த சேலஞ்சோட வின்னர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.